My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிலேருந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக மிக முக்கியமான ஒரு அப்டேட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் த ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் அண்ட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ். தமிழ்நாடு ஃபுல்லாக 20 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸும் 3 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸும் இருக்குது. ஆல்ரெடி இந்த கவுண்ட்டு ஜாஸ்தியாக இருந்துச்சு, இப்போ அவங்க தான் டீம்டாக மாறிட்டாங்க, அதனால் நமக்கு கவுண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் இந்த ப்ரைவேட் காலேஜஸில் ஒரு வருஷத்துக்கு அதர் ஃபீஸஸ், அதாவது டியூஷன் ஃபீஸ் ஆல்ரெடி ஃபீஸ் ஃபிக்ஸேஷன் கமிட்டி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அது 4,50,000 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் கோட்டாக்கும், மேனேஜ்மெண்ட் கோட்டா சேர்வதாக இருந்தால் 15 லட்சம் ரூபாய், என்ஆர்ஐ கோட்டாவில் ப்ரைவேட் காலேஜில் சேர போகிறீங்கன்னா 27 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது ப்ரைவேட் காலேஜஸ்க்கு வச்சுருக்காங்க. ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்க்கு கவர்மெண்ட் கோட்டாவில் போகிறீங்கன்னா 5,40,000 ரூபாய். அதே இது மேனேஜ்மெண்ட் கோட்டா போகிறீங்க, என்ஆர்ஐ போகிறீங்க அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணி ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த டியூஷன் ஃபீஸ் இல்லாமல் ப்ரைவேட் காலேஜஸில் போய் சேரும்போது எக்ஸ்ட்ரா ஃபீஸுங்கிறது கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்ட்ரா ஃபீஸ் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே புரியாத ஒரு புதிராக தான் இருந்துட்டு இருக்கு. அதை தெளிவுபடுத்தும் விதமாக கடந்த ஆண்டிலிருந்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்டரின் அடிப்படையில் எல்லா பிரைவேட் காலேஜஸும், இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா பிரைவேட் காலேஜஸுமே அவங்க தங்களுடைய ஃபீஸ் என்ன, அதர் ஃபீஸஸ் எவ்வளோ சார்ஜ் பண்ண போகிறாங்க, அவங்களுடைய ஃபீஸ் பிரேக்கப் என்ன அப்படிங்கிறத பிரேக் டவுன் பண்ணி நீங்கள் லிஸ்ட் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதே மாதிரியான ஒரு பிடிஎஃப் லாஸ்ட் இயரும் ரிலீஸ் பண்ணாங்க. Similarly, the same principles, the same procedure have been followed for this year. அண்ட் இந்த வருஷத்துக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபீஸ் எவ்வளோ சார்ஜ் பண்ண போகிறோம், ஹாஸ்டல் ஃபீஸ், அதர் ஃபீஸஸ், மெஸ் ஃபீஸு, அக்காமடேஷன், ப்ளஸ் வந்து உங்களுக்கு ட்ராவல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னா எல்லாத்துக்குமே தனித்தனியாக எவ்வளோ ஃபீஸ் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக விளக்கி ஒரு பிடிஎஃப் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. அந்த பிடிஎஃப் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியினுடைய வெப்சைட்டில் நம்ம பார்க்குறோம். நேற்றுக்கு இந்த பிடிஎஃப் அப்படிங்கிறது வந்துச்சு. பட் நேற்றுக்கு ஈவினிங் நானும் கொஞ்சம் வெளியே போனதுனால உடனே வீடியோவில் பதிவு செய்ய முடியல. அண்ட் இன்னைக்கு சர்ச் முடிச்சுட்டு இப்போ தான் அந்த வீடியோவில் பதிவு செய்கிறோம். சரி, தெளிவாக பார்த்தலாம். ஒவ்வொரு காலேஜுக்கும் எவ்வளோ ஃபீஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த பிடிஎஃப்ல இருக்குது பாருங்கள். இந்த இது பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் த மேண்டேட்ரி ப்ரீ கவுன்சிலிங் ஃபீ டிஸ்க்ளோஷர் பை செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜஸ் ஹாஸ் டைரக்டட் பை த ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு கேஎம்சிஹெச் டைப் ஆஃப் அகாமடேஷன் மந்த்லி ரெண்ட் மாதம் மாதம் நீங்கள் பே பண்ணணும். சிங்கிள் ரூம் ஏசியாக இருந்தால் மந்த்லி 17,417 ரூபா அகாமடேஷன் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ். இதே இது சிங்கிள் ரூம் நான் ஏசி எடுக்கிறதாக இருந்தால் 14,875 ரூபா. டபுள் ஏசி எடுக்க போகிறீங்க, டபுள் 2 பேர் ஷேர் பண்ணக்கூடிய ஏசி ரூம்னா 11,333. டபுள் நான் ஏசினா 9,570. ட்ரிபிள் ஏசி, ட்ரிபிள் ஷேரிங் நான் ஏசினா 7,250. ஸோ உங்களுக்கு சிங்கிள் ரூம் இருக்குது, டபுள் ரூம் இருக்குது, அண்ட் ட்ரிபிள் ஷேரிங் ரூம்ஸ் இருக்குது. ஏசி அண்ட் நான் ஏசியில் அவைலபிளாக இருக்குது. மெஸ் ஃபீஸ் 8,500 ரூபா ஒரு மாதத்துக்கு சார்ஜ் பண்ண போகிறாங்க. இதுதான் வந்து ஹாஸ்டலில் சேருவதாக இருந்தால் அதர் ஃபீஸ் அப்படிங்கிற ஹாஸ்டல் மெஸ் ஃபீஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இது இல்லாமல், இந்த ஹாஸ்டல் மெஸ் இல்லாமல் அதர் ஃபீஸ், புக்கு, நோட்ஸு, புக் ரெக்கார்ட்ஸு, இன்ஸ்ட்ருமெண்ட், ஸ்டேஷனரிஸ், யூனிஃபார்ம், இன்சூரன்ஸ் அண்ட் அதர் அமெனிட்டிஸ் இதெல்லாம் சேர்த்து 1,77,500 ரூபா அண்ட் 60,000 ஆஸ் அ டெவலப்மெண்ட் ஃபீ அப்படின்றது வாங்க போகிறாங்க. ஸோ 177,500 ப்ளஸ் 60,000 இது வந்து அதர் ஃபீஸில் வரும். ஹாஸ்டல் அண்ட் ஹாஸ்டல் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபுட் அண்ட் அக்கமடேஷனுக்கு ஆஸ் யூஷுவல் சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. சிமிலர்லி மூகாம்பிகா வந்து ஹாஸ்டல் ஃபீஸுக்கு வந்து 2,50,000 ரூபா வித் அன் இன்க்ரீஸ் ஆஃப் 10% எவ்ரி இயர் அப்படிங்கிறத அவங்களே முன்னாடியே சொல்லிட்டாங்க. நாங்கள் இது ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸு, அடுத்த வருஷம் இதுல இருந்து 10% நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எல்லா காலேஜுமே இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இந்த காலேஜ் முன்னாடியே அதை தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க, அவ்வளோதான். ஹாஸ்டல் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும், மெஸ் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 6,500 பெர் மந்த் அண்ட் இட் மே சேஞ்ச் அக்கார்டிங் டு த காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ். வருஷம் நீங்கள் வேணால் காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஏறிட்டே போகிறதுனால நாங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி விலைவாசி ஏற்றம் இருந்ததுன்னா நாங்களும் ஏற்றுவோம். நியாயமான விஷயம்தான். அடுத்ததாக 1,00,000 ரூபாய் அதர் ஃபீஸில் வாங்க போகிறாங்க. ஸோ இதே மாதிரி எல்லா காலேஜஸும் அன்னபூர்ணா இருக்கிறதுலேயே கம்மியான மெஸ் ஃபீஸ் டிக்டேட் பண்ணது, அதாவது இண்டிகேட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா மூகாம்பிகா தான். கேஎம்சிக்கு 8,500 ரூபா போட்டிருக்காங்க. மற்றதெல்லாம் 12,000, 22,500 ரூபாய்க்கெல்லாம் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன்ல மாதம் சாப்பாட்டுக்கு உங்ககிட்ட ஃபீஸ் வாங்க போகிறாங்க. 22,500 ருபீஸுக்கு மெஸ்ஸில் அப்படி என்ன ஃபுட்டு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் போய் பார்த்தா தான் தெரியும். சரிங்களா? சேர்ந்ததுக்கப்புறம் நீங்களாம் சாப்பிட்டீங்கன்னா சொல்லுங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, அதுக்கு என்ன ஃபுட்டு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஏன்னா 18,000 ரூபாய் இருக்குது அருணையில், அண்ட் 12,500 இஸ் ஓகே, அண்ட் 18,000, 22,500 அப்படிங்கிறதெல்லாம் இதாக இருக்குது. கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,250 ரூபாய் பெர் மந்த், ஒரு மாதத்துக்கு 1,250, விச் இஸ் வெரி மச் ஈக்குவல் டு ஏ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். அண்ட் மெஸ் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 9,000 ரூபாய் போட்டிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபீ 4,417, ஓகே 417 ரூபாய் வந்து மாதத்துக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் அதர் ஃபீஸஸ், இது இல்லாமல் அதர் ஃபீஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் 6,345 பெர் மந்த்
அண்ட் இது வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜ் ஆகும். ரூ. 66,355 ஒரு வருஷத்துக்கு ஸ்பெஷல் ஃபீஸ் ஆகும். அண்ட் ரூ. 14,975 பெர் ஆனம் யூனிவர்சிட்டி ஃபீஸாகவும் சார்ஜ் பண்ணுறாங்க. அதர் ஃபீஸஸ் இருக்கிறதுல கம்மியான ஃபீஸ் வாங்கக்கூடிய ஒரே பிரைவேட் காலேஜ் சிஎம்சி தான். அண்ட் கவர்மெண்ட் காலேஜுக்கு ஈக்குவலாக அதை விட நல்ல பேஷண்ட் லோடு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரைவேட் காலேஜ் சிஎம்சி தான். ஸோ அதே மாதிரி எல்லா காலேஜும் இருந்தால் நல்லாயிருக்கும். பட் ஃபீஸில் பொறுத்த வரைக்கும் நம்ம அதை எதிர்பார்க்க முடிவதில்லை. அடுத்ததாக உங்களுக்கு ஒவ்வொரு காலேஜும் இருக்குது. பனிமலர் பாருங்கள், ஏசி அக்கமடேஷன் வித் ஆல் ஃபெசிலிட்டிஸ் 25,000 பெர் மந்த் ஹாஸ்டல் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும். டே ஸ்காலராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மெஸ் ஃபீஸ் வந்து 1,75,000. அங்கே வந்து டே ஸ்காலருக்குமே ஃபுட்டெல்லாம் கொடுப்பாங்க. மார்னிங் அண்ட் லஞ்ச் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதை க்ளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் இந்த இடத்துல மெஸ் ஃபீஸ் போட்டிருக்காங்க. டே ஸ்காலருக்கு எது சார் மெஸ் அப்படின்னா கொடுக்குறாங்க. அதனால இது பண்ணுறாங்க. ஹாஸ்டலர்ஸ் பார்த்தீங்கன்னா 2,30,000. ஏன்னா நைட் நமக்கு அடிஷ்னலாக வருது இல்லைங்களா, அதனால் இது வந்து பெர் இயர். டிரான்ஸ்போர்ட்டேஷன் 1,55,000. அண்ட் இந்த மாதிரி எல்லா காலேஜ்லேயும் ஃபீஸ் பிரேக் டவுன் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்லேயும் நமக்கு வந்து அதர் ஃபீஸஸ் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வெங்கடேஸ்வரா பொறுத்த வரைக்கும் பிரேக் டவுன்லாம் கொடுக்காம டேரெக்டாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏசி ரூம் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 3,25,000, நான் சிங்கிள் ரூம் வித் ஏசி, ஷேரிங் ரூம் வித் ஏசினா 3,00,000 ருபீஸ்னு சொல்லி பிரேக் டவுன் கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து காலேஜஸில் எக்ஸ்ட்ரா நாங்கள் எவ்வளோ ஃபீஸ் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்கிற இதுதான். டென்டலுக்குமே இந்த விஷயம் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. டென்டல் காலேஜஸ் கேஎஸ்ஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டென்டல் பார்த்தீங்க அப்படின்னா 25,000 டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும், மெஸ் ஃபீஸ் 90,000 அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 60,000 சார்ஜ் பண்ணுறாங்க. ஆன் அண்ட் ஆவரேஜ் சார் இதெல்லாம் ஓகே சார், இதே தான் எக்ஸாக்டாக சார்ஜ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ப்ரைவேட் காலேஜஸ் அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ஃபீஸுங்கிறது சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இந்த வருஷம் நமக்கு வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங், காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா தட் கேன் பி ரிஃப்ளெக்டட் இந்த செகண்ட் இயர், தேர்ட் இயர்லேருந்து ஃபீஸில் ஸ்லைட் வேரியேஷன் அப்படிங்கிறது இருக்கலாம். ஸோ காலேஜில் நீங்கள் போய் சேரும்போது தான் ரியல் ஃபீஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும். இது ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம எடுத்துக்கிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பிடிஎஃப்ல இருக்கிறது ஒரு ரேஞ்ச். ஸோ உங்களுடைய பட்ஜெட்டை, உங்களுடைய காஸ்ட் ஆஃப் சாய்ஸஸை நீங்கள் வந்து வைக்கிறதுக்கு கரெக்டான ஒரு டிசிஷனுக்கு இது ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும். எக்ஸாக்டாக இதே தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதா சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்டர். பட் எந்த அளவுக்கு அதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக நம்ம கோ த்ரூ பண்ணி பார்த்தா தான் அதை வந்து நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடியும். ஸோ தமிழ்நாட்டில் உள்ள 20 ப்ரைவேட் காலேஜஸ், 3 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் 18 ப்ரைவேட் டென்டல் காலேஜஸ்னுடைய கம்ப்ளீட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அதர் டீட்டெயில்ஸ் வந்து லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த விஷயத்தையும் வைத்துட்டு நீங்கள் சாய்ஸ் பண்ணும்போது வெறும் 4,50,000 ரூபா தான் ஃபீஸ் வாங்க போகிறாங்க அப்படிங்கிற நினைப்போட போகாதீங்க. இந்த ஃபீஸ் இது இல்லாமல் கூட சில ஃபீஸ் அப்படிங்கிறது கூட வரலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அடிஷ்னல் அதர் ஃபீஸஸ் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் கூட ஆட் ஆகலாம் அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கோம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். தமிழ்நாடை பொறுத்தவரை நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபீஸஸ் அப்படிங்கிறது வாங்குறாங்க. அதற்குரிய பிரேக் டவுன் தான் இந்த இடத்துல இருக்குது. சில ஃபீஸஸ்க்கு பிரேக் டவுனே இல்லாமல் கூட சம்டைம்ஸ் காலேஜஸ் சார்ஜ் பண்ணலாம். அப்படிப்பட்ட அனுபவங்கள் இதற்கு முந்தைய ஆண்டுகளில் நிறையவே நடந்திருக்கு. ஸோ நீங்கள் அட்மிஷன் டைமில் நீங்களும் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஃபேஸ் பண்ணும்போது கமெண்ட்டில் போடுங்க. ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது காலேஜில் போய் என்கொயரி பண்ணும்போது அவங்க உங்ககிட்ட எவ்வளோ ஃபீஸ் சொன்னாங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ தட் மற்ற பெற்றோர்களுக்கு அந்த கல்லூரிகளினுடைய ஆக்சுவலாக எவ்வளோ சார்ஜ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க. அண்ட் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த மருத்துவ கலந்தாய்வில் நல்ல மருத்துவக் கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிறேன். All the very best and thank you so much.